நம்மள மத்த உயிரினங்கள்ட்ட இருந்து எது தனித்துவமாக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் மனுஷங்க மட்டும் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்? பாருங்க, அழகு, பலம் இது எல்லாமே மத்த உயிரினங்களுக்கும் இருக்கு. அப்போ நம்ம கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்? நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு அழிவே கிடையாது. வேதாகமம் சொல்லுது, அது நம்ம ஆன்மா, நம்மள தெய்வத்தோட இணைக்கிற ஒரு அழியாத அம்சம். ஆமா, இந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. இது நிஜமாவே ஒரு நித்தியமான பரிசு. ஆத்மாவோட நோக்கம் தெய்வத்தோட வாழறதுதான். அப்படின்னா இந்த உறவுக்கு தடையா இருக்கிறது எது? ஏன் நம்மளால அத உணர முடியல? பாவம்னு ஒண்ணு நம்மள தெய்வத்துக்கிட்ட இருந்து பிரிச்சிடுது. அது நம்மளால தாண்ட முடியாத ஒரு பெரிய இடைவெளியே உண்டாக்குது. நம்ம ஆன்மா தனியாயிடுது. அப்போ இந்த பிரிவை சரி செய்ய முடியாதா? கண்டிப்பா முடியும். தெய்வம் தன் பேரன்பினால ஒரு வழியை கொடுத்தார். அதுக்கு முதல் காரணம் அவரோட அளவே இல்லாத தயவு. 2வது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிபந்தனையற்ற அன்பு. 3வது, என்னைக்குமே வற்றாத இரக்கம். 4வதா, தகுதியே இல்லாத நமக்காக கொடுக்கப்படுற கிருபை. இந்த அன்போட முழு வடிவமாத்தான் தெய்வம் இயேசுவ இந்த உலகத்துக்கு அனுப்புனாங்க. தெய்வம் அவரை ஒரு புது மதத்தை உருவாக்க அனுப்பல, நம்ம உறவு சரி செய்யவே அனுப்பினார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது ஒருத்தருக்காக இல்ல, உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தான். அதாவது நம்மளோட நல்ல செயல்களால இல்ல, அவரோட இரக்கத்தினால தான் நமக்கு விடுதலை. சரி, இது ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? உங்க வாழ்க்கையே மொத்தமா மாறிடும். முதல்ல உங்க வாழ்க்கை புதுசா மாறும். அப்புறம் நீங்க தெய்வத்துக்கு முன்னாடி நீதிமானாய் ஆக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நித்திய வாழ்வுக்கு ஒரு வாரிசாவும் ஆவீங்க. சரி, இந்த தெய்வீக உறவை நாம எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்பவே சுலபம். ஒரு சின்ன ஜெபம் போதும். ஜெபம்னா என்ன? தெய்வத்துக்கிட்ட மனசு விட்டு பேசுறதுதான். ஆண்டவரே இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவங்களுக்காக சிலுவையில மரிச்சதுக்கு நன்றி. என் வாழ்க்கையில உம்மை என் இரட்சகராய் ஏத்துக்கிறேன். என் வாழ்க்கைய நீங்க வழி நடத்துங்க. நீங்க விரும்புற மாதிரி என்ன மாத்துங்க. ஆமா, இதுதான் அந்த அழிவில்லாத வாழ்வுக்கான உண்மையான வழி. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நம்மள பாவத்துல இருந்தும் அதோட தண்டனையில இருந்தும் விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையில இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். இந்த நித்திய வாழ்வுன்ற பரிசு இன்னைக்கு உங்களுக்கும் கிடைக்குது. முடிவு உங்க கையில.